ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. தகப்பனுக்கு 3 விதமான காலங்கள் உண்டு. முதலாவது காலம் தகப்பனாகின்ற ஒரு காலம். இந்த தகப்பனாகின்ற காலத்திலே புதிய அனுபவத்தோடு பிள்ளைகளையும் மனைவியும் வழிநடத்துவது. இரண்டாவதான ஒரு காலம் தகப்பன்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம். தகப்பன்களாக என்று சொல்லுகின்ற வேளையில் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம் தகப்பன் அல்ல, ஊழியர்கள், சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு கூட நாம் தகப்பனாக மாறிவிடுகிறோம். அந்த 2 விதமான தகப்பனாக இருப்பது ஒரு ஆவிக்குரிய தகப்பனாகவும், அதே நேரத்தில் குடும்பத்தில் பிள்ளைகளுக்கும் மனைவிக்கும் உறவுகளுக்கும் மத்தியிலும் கூட ஒரு தகப்பனுக்குரிய ஒரு தகப்பனாக, ஆவிக்குரிய தகப்பனாக, நாம் மாம்சத்துக்குரிய தகப்பனாக வாழ்வது. மூன்றாவது காலமானது நம்முடைய பிள்ளைகள் தகப்பனாக மாறின பின்பதாக அந்த தகப்பனுக்காக இந்த தகப்பன் வாழ்கிற ஒரு காலம். கர்த்தருடைய சமூகத்தில் தகப்பனே, தகப்பன்களே நாம் காத்திருப்போம் என்றால் அந்த பரம தகப்பன் நமக்கு ஞானத்தை தருவார். எப்படி நடந்து கொள்ள வேண்டும், தகப்பனான வேளையிலே, தகப்பன்களாக வாழ்கின்ற வேளையிலே, தகப்பனுக்காக தகப்பனாக வாழ்கின்ற வேளையிலே இந்த ஞானத்தை அந்த பரம தகப்பன் நமக்கு தந்து வழிநடத்துவாராக. ஆமென். நான் கட்டின ஒரு பாடல், தகப்பனே தகப்பனே தரிக்கட்டு நீ நடக்காதே. யூடியூபில் இருக்கிறது, கேளுங்கள். ஓபிடி இம்மானுவேல் என்கிற யூடியூப் தளத்தில் சென்று இந்த பாடலை கேளுங்கள். கர்த்தர் தகப்பனாகிய உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.